யோவான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பார்க்கும் முன் உலகம் வரலாற்றிலேயே பெரிய ஆன்மீக போராட்டத்தை கடந்தது. அந்தி கிறிஸ்து எழுந்து வந்தால் ஜாதிகள் தேவனை விட்டு விலகின. போர், பஞ்சம், வஞ்சகம், குழப்பம் எல்லாம் பூமியை சிதைத்தன. மிருகத்தின் முத்திரை உலகத்தை கட்டுப்படுத்தியது. சாத்தான் தனது கோபத்தை முழுமையாக வெளியிட்டான். இறுதியில் வானம் திறந்தது. ஒரு வெள்ளை குதிரையில் கிறிஸ்து இறங்கினார். ராஜாதி ராஜா, கர்த்தருக்குள் கர்த்தர். மிருகம் தோற்கடிக்கப்பட்டது. சாத்தான் கட்டப்பட்டான். நியாயம் தீர்ப்பு ஆரம்பமானது. பிசாசும் அந்தி கிறிஸ்தும் பொய் தீர்க்கதரிசியும் அழிக்கப்பட்ட பிறகு மரணம் கூட நெருப்பு குளத்தில் வீசப்பட்ட பின் அப்போதுதான் மற்ற எந்த தீர்க்கதரிசியும் பார்க்காத ஒரு புதிய ஆரம்பத்தை யோவான் காண்கிறார். அது அழிவு அல்ல, புதிய படைப்பு. அது முடிவு அல்ல, என்றென்றும் நிலைக்கும் ஆரம்பம். யோவானின் இறுதி தரிசனம் தொடங்குகிறது. யோவான் எழுதுகிறார், புதிய வானமும் புதிய பூமியும் நான் கண்டேன். அழுகையும் பயமும் ஊழலும் நிறைந்த பழைய உலகம் மறைந்து போய்விட்டது. குழப்பத்தை குறிக்கும் கடல் கூட இனி இல்லை. எல்லாமே தேவனின் கைகளால் புதியதாய் உருவாக்கப்பட்டிருந்தது. சரி செய்தது இல்லை, திருத்தியதும் இல்லை. முழுவதும் புதியதாக பிறந்தது. பரிசுத்த நகரம் இறங்குகிறது. யோவான் ஆகாயத்தில் இருந்து இறங்கும் ஒரு பிரகாசமான நகரை காண்கிறார். ஒரு மணப்பெண் திருமணத்துக்கு அலங்கரிக்கப்படுவது போல அழகோ மகிமையோ விளக்கமோ மனிதன் கற்பனை கூட செய்ய முடியாதது. அது புதிய எருசலேம். மனிதர்களின் கைகளால் கட்டப்பட்ட நகரம் அல்ல, தேவன் தாமே ஆயத்தப்படுத்திய நகரம். இது மனித குலத்துக்காக ஆரம்பத்திலிருந்தே தேவன் வைத்திருந்த உண்மையான வீடு. தேவன் மக்களோடு குடிகொள்கிறார். சிங்காசனத்தில் இருந்து ஒரு வல்லமையான சத்தம் கேட்கிறது. இதோ, தேவன் இனிமேல் மனிதருடன் வாசம் செய்வார். வேறுபாடில்லை, தூரம் இல்லை, திருக்கோவில் தடைகள் கூட இல்லை. அதோடு மிக ஆறுதல் தரும் வாக்குத்தத்தம். கண்ணீர்களை தேவன் தாமே துடைப்பார். மரணம் இனி இருக்காது. வேதனை இல்லை, துயரம் இல்லை. முன்னால் இருந்தவைகள் அனைத்தும் மறைந்து போய்விட்டன. நித்திய நகரத்தின் உள் அழகு. யோவான் பார்த்ததை சொல்ல வார்த்தைகள் போதவில்லை. யாஸ்பர் போல ஒளி வீசும் மதில்கள், கண்ணாடி போன்ற வெளிச்சம், செம்மையான பொற்கூடைகள், 12 ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அடித்தளங்கள், மாபெரும் முத்துக்களின் செய்யப்பட்ட 12 வாயில்கள். இரவு இல்லை, இருட்டு இல்லை, நிழலும் இல்லை. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியான இயேசுவே ஒளி. ஜாதிகள் அவருடைய மகிமையில் நடக்கின்றன. எந்த தீமையும் இந்த நகருக்குள் நுழைய முடியாது. இது பரலோகத்தின் தலைநகரம். இது தேவனின் ராஜ்யத்தின் மையம். ஜீவ நதியும் ஜீவ விருட்சமும். யோவான் பார்க்கிறார், தேவன் சிங்காசனத்திலிருந்து படிகத்தை போல தெளிவான ஜீவ நதி ஓடுகிறது. அதன் இருபுறமும் நிற்கும் ஆதாமுக்கு இழந்துவிட்ட ஜீவ விருட்சம். அது 12 வகை கனிகளை தருகிறது, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒன்று. அதன் இலைகள் ஜாதிகளுக்கான சுகமே. ஏதேன் தோட்டத்திலான சாபம் முழுமையாக நீக்கப்பட்டது. மிகப்பெரிய வாக்குத்தத்தம். யோவான் கேட்கிறார், அவர்கள் அவருடைய முகத்தை பார்க்கிறார்கள். மோசே கூட பார்க்க முடியாத முகம், தேவதூதர்கள் கூட அஞ்சும் மகிமை. இப்போது மனிதர்கள் தேவனின் முகத்தை பார்த்து என்றென்றும் உயிரோடு இருக்கிறார்கள். அவருடைய நாமம் நமது நெற்றியில் எழுதப்படும். நாம் அவரோடே நித்தியமாக ஆட்சி செய்வோம். இறுதி எச்சரிக்கை. தேவதூதன் யோவானிடம் சொல்கிறான், நீதிமான்கள் நீதியை தொடரட்டும், துன்மார்க்கர்கள் தங்கள் வழியை தொடரட்டும். ஏனென்றால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் முடிவுகள் மாற்ற முடியாது. The righteous continue to do right. Let the wicked continue to be wicked. இது வெறும் தீர்க்க தரிசனம் அல்ல, ஒரு தேர்விற்கான அழைப்பு. இயேசுவின் இறுதி வார்த்தைகள். இறுதியில் இயேசு சொல்கிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். I am the Alpha and the Omega. Blessed are those who wash their robes. யோவான் அதிர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் புத்தகத்தை ஒரு ஜெபத்துடன் முடிக்கிறார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமீன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். இந்த ஜெபம் இறுதி அப்போஸ்தலரின் இறுதி செய்தி, நித்திய நம்பிக்கையின் இறுதி வார்த்தை.
யோவானின் இந்த இறுதியான தரிசனம் உங்களுக்குள் நம்பிக்கையை எழுப்பட்டும். எத்தனை இருட்டு சூழ்ந்தாலும் தேவன் கடைசி அதிகாரத்தை ஏற்கனவே எழுதிவிட்டார். அதில் முடிவு எப்போதும் வெற்றி, சுகம், நித்திய ஆனந்தம். நாமும் நமது குடும்பமும் அவருடைய சமாதானத்திலும் வாக்குத்தத்தத்திலும் நிறைந்திருக்க ஜெபிப்போம். யோவானின் எந்த பகுதி உங்களை அதிகம் ஈர்த்தது? புதிய உலகமா, பொற்கால நகரமா, இல்லை என்றால் அவரது முகத்தை பார்ப்போம் என்ற வாக்குத்தத்தமா? உங்கள் பதில் இன்னொருவருக்கு உற்சாகம் தரலாம். கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைஃப் பாஸ்வேர்ட் சேனலுக்கு. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல வேதாகம ரகசியங்கள், வேதாகம வரலாறு, விசுவாசத்தை காட்டும் வீடியோக்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமென். கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.